நீங்க பைபிளை படிக்க வேண்டாம். உண்மையா உங்களுக்கு நான் சொல்றேன், பைபிளை படிக்க வேண்டாம். இப்பொழுது நான் எடுத்துக்காட்டின அத்தனை வசனங்களையும் நீங்கள் படியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவன் உங்களை உணர்த்தினால் அந்த லவாமா ஒளியை பாருங்க. உங்களை உணர்த்தா விட்டால் விட்டுருங்க. அது உங்களுக்கு ஆண்டவனுக்குள்ள காரியம். நான் உங்களை வலியுறுத்துறது இல்லை. ஆண்டவன் என்னை கொண்டு உங்கள் மத்தியிலே நீங்கள் பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று என்னை உணர்த்துகிறார். நண்பர் என் மீது ஒரு குற்றம் சுமத்தினார். இப்பொழுது அல்ல, இந்த பத்திரிகையிலே சுமத்தினார். நான் ஜனாப் சின்ன அந்த நாட்டை பிரித்ததுனால நான் முஸ்லீம்களை வெறுத்தேனே எழுதியிருந்தேன். அவர் எப்பவும் பாதி கிணறு தாண்டவர். அப்படி எழுதி விட்டு பின்னர் எழுதினேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது என்ற ஊராரான என் தம்பியிடம் சென்று நான் ஆண்டவரை குறித்து சொல்ல போனேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். தம்பி என்ன எழுதிட்டார், நம்ம ஜெயனுலாபியன், அவர் அரக்கிணறு குதிச்சு எப்பவும் மூக்குடையிற ஆளு. அரக்கிணறு தாண்டினா என்ன ஆகும்? ஒருவேளை உடையில வந்து உயிரோட தப்பிக்கலாம். முக்கா கிணறு தாண்டுற ஆள் அவர். என்ன ஆகும்? மூக்கு உடைஞ்சு நாக்கு வழியே ரத்தம் அடியும். உயிர் இருந்தாலும் உண்டு, செத்தாலும் உண்டு. அப்படி முக்கா கிணறு தாண்டி என்ன சொன்னாரு, ஜனாப் ஜின்னாவே இந்த நாட்டை பிரித்ததினால் நீர் முஸ்லீம்களை ஏன் வெறுத்தீர்? அன்னைக்கு எனக்கு 12 வயசு. கல்லு கடையில் தீய வச்சேன், மலை ஜலம் கழிச்சேன் கல்லு பானைக்குள்ள. எனக்கு அது ஒரு வெறி. குடியார வாயில மாங்கோட்டை எங்க ஊர் தம்பிக்கு தெரியும். எங்க ஊர்ல வாய்க்கால் இருக்கு, மணல் கிடக்கும். தூங்குவான், படுத்து கிடந்து கிடப்பான், குடிச்சு விட்டு மண்ணை நல்ல மாம்பழத்தை தின்னு கொட்டையை நல்ல மண்ணில் வச்சுட்டு வாய்க்கால அமைக்கிடுவேன். இன்னும் வாய்ப்படம் மூத்திரம் பண்ணுவேன். அப்படி சின்ன அதான் 12 வயசுல செய்த சேட்டை இது. அதாவது காங்கிரஸ்காரன் கல்லு குடிக்க கூடாது அப்படின்னு எனக்கு கேட்டல. என் சொந்தக்காரன் வீட்டை சுத்தி இருப்பான், அவன் அங்க குடிச்சு படுத்து கிடப்பான். அவருக்கு தெரியும், செட்டியார் பேரன்னு சொல்லி தொர்ராஜன் ஒரு தான் இருந்தான். பள்ளியெடுத்து வரமான கட்டை சுத்திட்டு வரேன். அவருக்கு தெரிஞ்சு பார்த்துருப்பாரு. கடைசி நேரத்தில் செத்து போயிட்டான். அவன் எப்போ பார்த்தாலும் சப்பட்டக்காய்ச்சின்னு ஒரு மரம் இருக்குது, மாமரம். அதை எடுத்து குடிச்சிட்டு படுத்து கிடப்பான். பின்னால்தான் நெல்லிக்காய் தோப்பு அங்கதான் கல்லு கடை விற்பாங்க. அதில் குடிச்சிட்டு வந்து அதை படுத்து கிடப்பான். உண்மையாகவே நான் சொல்றேன், அவன் 1000 மூத்திரம் பண்ணேன். எங்க ஊர்ல இருக்க பெரும்பாதி என்ன கல்லு குடிக்கிறவங்க என் மலை ஜலத்தை குடிச்சவங்க தான். எனக்கு அப்படி ஒரு வெறி. கல்லு கடையில விளக்கு தொங்கும், சின்ன விளக்கு இருக்குல்ல, கல் எடுத்து நாங்க 4 பேரை கூட்டிக்கிடுவேன். கல் எடுத்து கரெக்டா எறிவேன். அங்க இருக்க காசெல்லாம் அடிக்க ஓடிடுவோம். தப்பிதான் தான் செய்யறாரு. அது அன்னைக்குள்ள அரசாங்கத்துல இருந்த கஷ்டங்களால கல் நம்ம நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் அங்க நடந்தது அன்னைக்கு காங்கிரஸ்காரங்களால. அந்த கட்சியில நான் இருந்தேன். அதனாலதான் ஆண்டவர் விட்டு தான் கொஞ்சம் வழி விலகி போயிட்டேன். பின்னால நான் பல துன்பங்களை அனுபவிச்சேன். தர்மம் மாத்திரம் தான் நான் எடுக்கல. என்ன செய்யல? ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளாம இருந்ததுனால தர்மம் மட்டும் எடுக்கல. தெரு தெருவா வியாபாரம் பண்ணேன். தம்பிக்கு தெரியும், நான் நல்ல நிலையில வாழ்ந்த காலமும் தெரியும். நான் ஒரு லட்சாதிபதியா ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். அவரோட அப்பாவும் இலங்கையிலே தான் இருந்தாங்க. இனி அவருக்கு தெரியும். அதே காலத்தில் அவருக்கு தெரிய முடியாத பிச்சை எடுக்கிற நிலையில இருந்தேன். பிச்சை மட்டும் தான் எடுக்கலையே தவிர மற்ற எல்லா வரையும் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சுருத்து இருந்தது. இல்லைன்னா அதையும் கூட எடுத்திருப்பேன். அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என்னையும் 2 பிள்ளைகள், எனக்கு 6 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எல்லா பிள்ளைகளும் ஏறத்தாழ இன்றைக்கு 3000 ரூபாய்க்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. நான் 10 பைசா சம்பாதிக்கல. ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். இந்த ஒளிவாழ்வு கண்டேன். அதை குறித்து ஆண்டவர் குறித்து சொல்லணும். என்னுடைய தாயார் நான் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே நேர்ச்சி பண்ணி எனக்கு தேவை பிச்சைன்னு பேரிட்டாங்க. அந்த பேரை அசிங்கமா இருக்குன்னு சொல்லி தான் பிச்சை கூடுறாங்க வெக்கப்பட்டு தான் நான் ஜெவமணிங்கிற பேரை மாத்திக்கிட்டேன். எங்க அம்மா நல்ல கண்ணத்தோட தேவனால் கொடுக்கப்பட்ட பிச்சாரு தர்மம் எடுத்தாங்க ஊர்ல. எங்க ஊர்ல உள்ள ஜனங்களை அப்படித்தான் செய்வாங்க. 7 ஊர்ல போய் தர்மம் எடுத்து கோயிலில் கொண்டு காணிக்க வைப்பாங்க. அப்படி வச்சுதான் எங்க அம்மா பிறக்கிறதுக்கு முன்னக்கூடி அப்படி ஒரு விரதம் இருந்து என்னை பெற்றுக்கிட்டாங்க. என்னை பெற்ற பின்னால் ஆண்டவனுக்கு ஊழியக்காரன் ஆக்குவேன்னு சொல்லி அவங்க பிரமாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீனா சொல்றது வெள்ளக்கார போய் உணர்ந்த வேதத்தை நம்பிக்கிட்டு நான் இந்த மயத்துக்குள்ள போகணுமா? வெள்ளக்காரனை அடிச்சு விடட்டும், அந்த வேதத்தையும் அடிச்சு விடட்டும். நான் கோயிலுக்கு போக மாட்டேன். 12 வயதுல இருந்து 31 வயது வரையிலும் நான் கோயிலையும் பார்த்தது இல்லை. என்னுடைய தாத்தா மாதிரி என்னுடைய சித்தப்பா பெரியப்பா மாதிரிலாம் என்ன பயங்கரமா திட்டுவாங்க. நான் அவங்க கண்ணில் மாட்ட மாட்டேன். அதாவது கௌரவத்துக்காக பயந்தல்ல, நான் பயப்பட மாட்டேன். நான் சில தப்பு தண்டாக்கெல்லாம் படிச்சிருந்தேன். அதனால யாரை குறித்து நான் பயப்படுறது இல்லை. 10 பேர் வந்தாலும் பயப்பட மாட்டேன். அதனால நான் பெரியப்பா சித்தமா எங்க தாத்தா மாதிரி கொஞ்சம் பயந்து ஒழிச்சு கோயிலுக்கு போற மாதிரி போய் அந்த கோட்டவாசல் வழியே பின்னால வந்துடுவேன். தம்பிக்கு எங்க கோயில் வாசல் கோட்டவாசல் தெரியும். அப்படி போய் பிரியமான ஒன்று இருக்கும், அதுக்கு தாவி குதிச்சு அப்படியே இறங்கி பின்னால ஜெபம் முடிய நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். இப்படியா தப்பு செய்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நான் தம்பியும் சந்திக்க போனேன். தம்பி தான் என்ன இந்த இடத்துல என்ன திருப்பி விட்டது. நான் வேதத்தை படிச்சேன்னு சொன்னா ஏறத்தாழ 40 முறை இந்த பைபிளை நான் படிச்சிருக்கிறேன். குரானை 100 தடவைக்கு மேல தான் படிச்சிருக்கிறேன். நீங்க எத்தனை தடவை படிக்கணும் குரானை?
இந்த குரானை நான் 100 தடவை படிச்சிருக்கிறேன். நீங்க எத்தனை முறை படிக்கணும்? நான் உங்களுக்கு குரானை தான் படிக்க சொல்றேன். நான் குரான் பைபிள் கண்டதை விட குரானில் இருந்து நான் அதிகமாக தெரிந்து கொண்டேன். நான் குரானை குறைச்சி மதிப்பிடல. இந்த பைபிளில் நான் அறிந்ததை விட அதில் இருக்கிற காரியத்தை இது ஒரு முறை வாசிக்கிற போது எனக்கு 10 மடங்காக விளங்கியது. ஆண்டவனை குறித்து பைபிள் சொல்கிற கிறிஸ்தவ காரியம் சொல்கிற காரியத்தை குறித்து இந்த குரான் சொல்கிறேன் நான் அன்பு கூர்ந்தேன். அந்த தம்பியுடைய இதுல பேர் இருக்குது. அவர் தான் அந்த குரானை எனக்கு கொடுத்தாரு. திருப்பி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணா நான் கொடுக்கல. ஏன்னா இது மேல எனக்கு அவ்வளவு பற்று. அவர் இப்ப கொன்னா கூட கொடுக்க மாட்டேன். இப்ப இதுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவீங்க கூட நான் கொடுக்க மாட்டேன். அவர் லட்சாதிபதி. அவர் இது நான் 1 லட்சம் ரூபாய் தந்து கொரோனா தானே கொடுக்க மாட்டேன். உண்மையா கொடுக்க மாட்டேன். இது என் குடும்ப சொத்தாயிடும். இது கிழிஞ்சு நொறுங்கி தூள் தூளா இருக்குது. இப்போ எழுத்துக்கெல்லாம் தெரியல. பரட்டி 100 தடவை என்ன கேளுங்க. 53 அதிகம் 55 எடுத்து பாருங்க. அங்க வசனமே இருக்காது, எழுத்து இருக்காது. தடவி 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 காணாம போச்சு. எழுத்து தேஞ்சு போச்சு. அப்படியாக படிச்சிருக்கிறேன். நீங்க குரானை படிக்கணும். 212 ஆமா 112. உண்மை அவ்வாறன்று எவன் அல்லாவுக்காக நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறானோ, அல்லாவுக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்யணும். அல்லாவுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்யணும். அவன் தான் முஸ்லிம், அவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் வேறு, முஸ்லிம் வேற அல்ல. 2 பேரும் ஒரே பொருள். விசுவாசமும் கிரியை எப்படியோ, உயிரும் உடலும் எப்படியோ, அப்படியாக முஸ்லிம் என்றாலும் கிறிஸ்தவன் என்றாலும் ஒரே பொருள். இதில் மாற்றமில்லை. இந்த எண்ணத்தோடு நாம் ஒன்று விடுவோமானால் நிச்சயமாக அல்லாஹ் தம்மண்டை நம்மளை எடுத்துக் கொள்வான். அந்த வசனம் 100 படிச்சிருங்க. 212. எவன் அல்லாவுக்கு நன்மை செய்து தன்னை முற்றிலும் அல்லாவுக்கு அர்ப்பணம் செய்து விடுகிறானோ, தன்னை அர்ப்பணம் செய்யணும். அதான் உள்ள காரியம். அவனுக்கு அவனுடைய கூலி அவனுடைய இறைவனிடம் உண்டு. தன்னை அர்ப்பணம் செய்கிற மனிதனை குர்ஆன் சொல்லுது மர்லியா அப்படி ஒரு ஆத்மீக துறையில வைத்து காட்டுது. மர்லியா, நப்சே மர்லியா, இந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த வசனம் அதை குறித்து நான் பார்ப்போம். 62:6 62 அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் இங்க அந்த ஒளிநாடாவில் வரும். ஆண்டவன் உங்களை கணக்கு கேட்க நேரிடும். நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் உங்கள் மீது இருக்கிற 2 தூதர்கள் எழுதி கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது பேசப்படுகிற காரியத்தை இறை தூதர்கள் என் வாயிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் உள்ளத்தில். இதை குறித்து பரலோகத்தில் சொல்லப்படும். ஜெவமணி சொன்னானே, நீ கேட்டாயா, போ அங்கேன்னு சொல்லுவார். அதனால பயந்து, ஆண்டவனுக்கு பயந்து சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்மையானவர்களுமா இருந்தால் நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். மரணத்தை விரும்புங்கள். மரணத்தை விரும்புங்கள். எந்த மரணத்தையா? இந்த சரியத்தை வெட்டி கொள்றதுக்கு சொல்லிருக்கீங்க. இப்ப தம்பி ஜெயினுல் அப்படின்னு சொன்னா செத்து போங்கடான்னு சொல்றாரு, சொல்லிடுவார் உடனடியாக. அவருடைய வயது சின்னது, இளம் பருவம், 9 வயது பாடம். அப்படித்தான் சொல்ல முடியும். இங்க இருக்க தாத்தா இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. நிச்சயமாக சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்கிற முஸ்லிம்கள் ஒருவரும் சொல்ல மாட்டீங்க. தம்பி தன்னுடைய இள வயதின் காரணமாக தான் அறியாததை யாரோ சொன்னதை சொல்லிவிட்டார். ஆண்டவர் அவருக்கு மன்னிப்பாராக. 2:94 2:94 உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்காக, உங்களுக்கு சொந்தமான அவ்வீட்டிற்கு செல்வதற்கு. இங்க ஊர்ல கட்டிட்டு அந்த வீடு இல்ல, காயல் மண்டல எங்க மகான்கள்லாம் பெரிய பெரிய வீடு கட்டிருக்காங்க. தம்பியும் பெரிய வீடு கட்டல, சின்ன வீடு தான் வச்சிருக்காரு. தாத்தா காலத்து வீடு தான் வச்சிருக்காரு. பெரிய பெரிய வீடுகள் கட்டிக்கிறாங்க. அந்த வீடு அல்ல. எங்கே? பரலோகத்தில் உங்களுக்காக வீடுகள் ஆயத்தமாகப்பட்டு வைத்திருக்கிறது.
அந்த வீட்டின் சுவனபதியிலே நீங்கள் எல்லாரும் வாழும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார்.